ஆவியானவரே என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க ஆவியானவரே. ஆவியானவர் என்னோட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் என்மேல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக நாம் யார் என்பதை விளங்க செய்ய வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் யார் என்பதை விளங்க செய்ய வேண்டும். நாம் எதை விளங்க செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் கேட்க போகிறோம். எதை விளங்க செய்யணும்? கர்த்தருக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மோசே குறித்து தேவனே சொல்றார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் சொன்னார். ஆபிரகாமையும் அப்படிதான் சொன்னார். என் தாசனாகிய ஆபிரகாம், ஆமென். என் தாசனாகிய யோபுனார். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றன்னு சொன்னார், ஆமென். இப்படி ஆண்டவர் அவர்களை விளங்கப்பட பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் யாரையாவது சொல்லியிருக்காரா? புதிய ஏற்பாட்டில் யாரையாவது சொன்னாரா? என் தாசனாகிய பேதுருவே என் வீட்டில் எங்கும் நீ அபிஷேகம் பெற்றவன் சொன்னாரா? ஏதாவது சொல்லியிருக்காரா? யாரையாவது குறித்து சொல்லியிருக்காரா? சீசர்களை பற்றி பேதுருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், உண்மையில் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளன்னு தான் சொன்னார். ஆனா அவனுடைய கேரக்டர், அதாவது அவனுடைய நடக்கையை குறித்து ஏதாவது சொன்னாரா பாருங்க? ஒன்றும் கிடையாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குதுன்னா, நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக விளங்க பண்ண வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்மை தேவனுக்கு முன்பாக நாம் யார் என்று நாம் தான் காட்டணும், வாழ்ந்து காட்டணும், செஞ்சு காட்டணும். சொல்லுவாங்களா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயிலே உதார விட்டுனுக்கிற, வாயிலே வடை சொல்ற சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது, செஞ்சு காட்டணும். பாஸ்டர் அடுத்த வாரத்தை நான் 5 மணி நேரம் ஜெபிக்க போறேன் பாஸ்டர், தண்ணியில் தான் எழுதணும். பாஸ்டர் நான் 1 மணி தான் டெய்லி ஜெபிக்க போறேன், முடியுமா? முடியும். ஆனா அது பேச்சில் இல்ல, பலத்தில் இருக்கணும். ஆமென். வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது. ஒரு 10 பேர் நான் சுவிசேஷம் சொல்ல போறேன், நாளையிலிருந்து இன்னிலிருந்து சொல்றேன் பாஸ்டர், முடியுமா? முடியும். பேச்சில் இல்ல, என்ன செய்யணும்? விளங்க பண்ணணும். சுவிசேஷம் சொல்லாம தூங்கக்கூடாது, செபிக்காம தூங்கக்கூடாது, வேதம் வாசிக்காம இருக்கக்கூடாது. ஆமென். செயல்ல கொண்டு வரணும், சும்மா அப்படியே பேச்சில. சில பேர் பாருங்க, எதுக்கத்தாலும் வாயிலே சொல்லிப்பாங்க, நாங்க அப்படி செய்வோம் பாஸ்டர், நாங்க இப்படி செய்வோம் பாஸ்டர், நாங்க அதை செய்வோம் பாஸ்டர், நாங்க இதை செய்வோம் பாஸ்டர். ஒன்றும் செய்ய மாட்டாங்க கடைசி வரைக்கும். அல்லேலூயா. நான்லாம் சொல்லவே மாட்டேன், செயல். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் ஓடுகிறேன். சிலர்லாம் வந்து திட்டம் போட்டு எழுதி வச்சு அதை பண்ணோம் இதை பண்ணலாம் செய்வாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, விசுவாசத்தில் செயல்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. 19 சொல்லுங்களேன். ஆமென். நடத்தணும்னு நினைச்சா நடத்திடுவேன், அவ்வளவுதான். செயல் தான் நம்ம கிட்ட எல்லாம். எப்பவுமே செயல் வீரர்கள் செயல் வீரர்களாக இருப்பாங்க.
வாயில் வடை சுடுவேன், வடை சுட்டுனா இருப்பான். ஆமென். நீங்க யாரா இருக்கிறீங்க? இல்லை யாரா இருக்க விரும்புறீங்க? திருக்குறள்ல ஒரு குறள் இதுல, சொல்லுதல் யாவருக்கும் எளிது, சொல்லியவனும் செயல். எல்லாம் அப்படியே சொல்லணும்னா நான் சொல்லினே இருப்பாங்க நிறைய பேர். ஆனா சொன்ன மாதிரி நடக்கிறோமா? அல்லேலூயா. சபையில் சில பேர் சொன்னாங்க, பாஸ்டர் அடுத்த வாரம் நான் சர்ச்சை கிளீன் பண்ணுவேன் பாஸ்டர். அப்புறம் பாஸ்டர் நாங்கள் எல்லாரும் டீமா கிளீன் பண்ணுவோம் பாஸ்டர். டீமும் காணும், ஆளையும் காணும். ஏன் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆனா விட்டு செயல்ல இல்லை, செயல்ல வரணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் செயல்ல வரலன்னா, நீங்க இன்னும் ஜெபம் பண்ணவே ஆரம்பிக்கல. இப்பதான் நம்ம விசுவாசிகளா வாலிப பிள்ளைங்களா டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, வந்து 8 to 9. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பிள்ளைகள்லாம் இன்னைக்கு தொடர்ந்து 1 மாசமா ஜெபிக்கிறீங்களாமா? 1 மாதமா ஜெபிக்கிறாங்க, செயல்ல இறங்கிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் சிலர் அந்த செயல்ல வரல. ஜெபனாலே சில பேர் பிடிக்காது. அல்லேலூயா. வேலை செய்யணும்னா பிடிக்கும், ஊழியம் செய்யணும்னா கூட பிடிக்கும். ஆனா ஜெபம் பண்றதுக்கு பிடிக்காது. பிடிக்காது இல்ல, பிசாசு விட மாட்டான். பிசாசுக்கு பிடிக்காத ஒண்ணு ஜெபம். எத்தனை பேர் புரியுது? பிசாசு ஜெபம் பண்ண மட்டும்தான் விட மாட்டான், மற்ற எல்லாத்தையும் விடுவான். டான்ஸ் ஆடியா, சர்ச்சில் டான்ஸ் பண்ணலாம் வாங்கன்னா எல்லாம் வருவாங்க. நாடகம் போடலான்னா எல்லாம் வருவாங்க. பாட்டு போடலான்னா எல்லாம் வருவாங்க. ஜெபம் பண்ணலாம் சொல்லி பாருங்க, வரமாட்டாங்க. ஏன்னா ஜெபம் வந்து பிசாசுக்கு பிடிக்காது. ஆமென். அது அவனுக்கு எரிச்சல். நீ ஜெபம் பண்ண பிசாசுடைய ராஜ்யங்கள்லாம் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்க ஜெபிக்க பிசாசுடைய வல்லமைகள்லாம் முடக்கப்படும். மூட்டை கட்டின்னு ஓடுவான் பிசாசு. ஆமென். ஆனா ஜெபம் அவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபம் பிடிக்கும், பிசாசுக்கு பிடிக்காது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சும்மா இருக்காம செயல்ல இறங்க வேண்டும். முதலாவது நாம் பார்க்க போகிறோம் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு உண்டான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ண வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவனுக்கு மனஸ்தாபப்படுகிற துக்கம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். ஐயோ, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு, நான் எப்படி பாவம் செய்வேன், அதை குறித்து வேதனை எடுக்கணும். தவறு, நான் செய்த தவறு, நான் போறது தவறு,
நான் நடப்பிக்கிற காரியம் தவறு, மனசாட்சி குத்தணும். என்ன குத்தணும்? மனசாட்சி என்ன பண்ணும்? மனசாட்சியே இருக்காது சில பேருக்கு. என்ன அம்மா சொன்னாலும் கேட்காது, பாஸ்டர் சொன்னாலும் கேட்காது, ஆண்டவரே இறங்கி வந்தால் சொன்னாலும் இது என்னாச்சுன்னா மனசாட்சியை சூடு உண்டு சொரணை எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். யார் சொன்னாலும் கேட்கலாம், என்னாச்சு? சொரணை இல்லை. மனசாட்சி இருக்க வேண்டும். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆகவே அந்த பாவத்தை நிமித்தம் என்ன பண்ணும்? மனம் வருந்த வேண்டும். மனம் திரும்புதலுக்கு உண்டாகிறது. ஆமென். அந்த மனம் திரும்புதலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக மனஸ்தாபம் பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா என்ன பண்ணும்? ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. அதே தப்பு மறுபடியும் செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆமென் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக துக்கம் உங்களை மரணத்துக்கு உண்டாக்கும். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டோ? பாருங்கள், எப்போவாவது தேவனுக்கேற்ற துக்கம், ஐயோ எனக்கு ஆண்டவரே இந்த காமராஜர் காலையில இத்தனை பேர் கெட்டு போறாங்களே, இத்தனை பேர் குடிக்கிறாங்களே, எத்தனை பேர் விபச்சாரம் செய்யறாங்களே, இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, மன்னி ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே எப்போ சொன்னதுண்டா? அதற்காக நீங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டா? அல்லது நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம் துக்கம் அடைந்தது உண்டா? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும் பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்காணிப்பையும் உண்டாக்கிற்று. உங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்குது. எவ்வளவு உண்டாக்கிது உங்களுக்கு? ஆமென். கண்டிப்பா உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் தீர்த்தலை, எவ்வளவு வெறுப்பை, ஆமென், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும். அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள வந்துக்குதா? பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் வரணும். ஆமென். நீங்க தேவனுக்கு பயப்படுகிற என்பதை குறித்து வரணும். இப்போ தண்ணி அடிக்கிறவங்களுக்கு யார் தண்ணி அடித்தாலும் அது பக்கத்தில் நிற்பாங்க, அந்த ஸ்மெல்லு பிடிக்கும். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு சிகரெட் பிடிச்சிருந்தா அது என்ன சிகரெட் அடித்தாலும் அந்த ஸ்மெல்லுக்கு நிற்பாங்க. ஆனால் அந்த பழக்கமே பிடிக்காதுன்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ எப்பா எப்படா குடிக்கிற சனியை நாத்தடிக்குது அப்படின்னு போயிடுவாங்க. அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும், நாத்தடிக்கும். பிராண்டி, சரக்கு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நாத்தம், சாக்கடை நாத்தத்தை விட மோசமாக இருந்தது. என்ன பாஸ்டர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, சிகரெட்டு ஸ்மெல்லு, இந்த கெஞ்சா ஸ்மெல்லு, இதெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் ஸ்மெல்லு. இதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? வெறுப்படைந்து அது மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரணும். நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. ஆண்டவரே இப்படி இவங்கெல்லாம் கெட்டு போகிறாங்களே, இவங்க இப்படி ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சு நாசமாக போகிறாங்களே, மோசமாக போகிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு அவர்களுக்காக என்ன பண்ணுமா? தேவனிடத்தில் முறையணும். ஆமென். முறையிட்டு என்ன பண்ணோம்? நீங்கள் அங்கே போய் உட்காந்துடக்கூடாது, அவங்களோட நீங்கள் அவங்களோட ஐக்கியமாகக்கூடாது. இந்த காரியத்தினால நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ண வேண்டும். அவனோட கூட நீ போயிட்டு
மச்சான் கொஞ்சம் ஊத்துறான்னு உட்காந்துடக்கூடாது. ஆமென். போன வாரம் பாருங்க, பிபிஎஸ்ல ஒருத்தர் ஆடினார் பாருங்க, ஸ்டேஜ் ஆண்ட. அப்படி அப்படி ஆடிடக்கூடாது. சுத்தவான்களாய் நம்ம எப்பவுமே வந்து ஏன் அப்படி இருக்கிறோம்னாக்கா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், கூப்பிட்றாங்கன்னு வரோம். இவங்களாம் எப்படின்னாக்கா, வெளியூர் எங்கன்னா போனால் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. ஆமென். பக்தி வைராக்கியம் கிடையாது. சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணாதவர்கள். உங்களை எங்க போனாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்களேன். பக்தி மார்க்கத்தாராய் காண்பிக்க வேண்டும். சுத்தவான்களை உங்களை காண்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களா காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். யாராக விளங்க பண்றோம்? ஆமென். தேவனுடைய ஊழியக்காரன் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு நிறைய பேஸ்புக்கில் ஊழியக்காரங்க வராங்க, இன்னைக்கு ஆன்லைனில் ஊழியக்காரங்க வராங்க, யூடியூப்ல ஊழியக்காரங்க வராங்க. அவர்களை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா அவங்கள? அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா உங்களுக்கு? திருடனாகிறவங்களாம் ஊழியக்காரனாகிறான். திருச்சியில் ஒரு பாஸ்டர் பிடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அவரு 3 பைக்கு திருடுக்காரனா. ஏன்னா எத்தனை பைக்கு? 3 பைக்கு திருடிக்கிறார். 3வது பைக்கு திருடும் போது சந்தேகப்பட்டு பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச பிறகு பார்த்தா அவர் சர்ச்சு பாஸ்டர். கேவலமா பேப்பர் தான் படித்தேன் நான், நியூஸு. யூடியூப்ல வரவங்க, பேஸ்புக்கில் வரவங்கலாம் பாஸ்டர் நினைச்சிடாதீங்க. ஆமென். பக்க வழியாய் நுழைகிற ஓநாய்கள். என்ன? பக்க வழியா நுழைகிறவங்களாம் பின்பக்கமா வருவங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா? பாஸ்டர் கிடையாது, செவுரை குறிக்க ஆளுங்க. ஆமா, ஏசு எப்படி வருவாராம்? வாசல் வழியாக வருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைங்க எப்படி வருவாங்க? வாசல் வழியா வருவாங்க. அவங்க தான் நேர்மையானவங்க. ஆமென். பக்க வழியா வரவங்க, செவுரை குச்சி வரவங்க யாரு? திருடர்களும் கள்ளர்களுமா இருக்கிறாங்க. அப்ப நிறைய இன்னைக்கு ஆள் எப்படி இருக்கிறாங்க? ஊழியக்காரங்க திருடர்கள் உள்ளே போந்துட்டாங்க, சபைக்குள்ள இருக்கிறாங்க. சபை இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குது. தவறான உபதேசங்கள், தவறான பிரசங்கங்கள், தவறான பாடல்கள். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய யூடியூப்ல குற்றம் சாட்டுவது, ஊழியக்காரர்களை குற்றம் சாட்டுவது. ஊழியக்காரர்களை குற்றம் சாட்டுவது ஒன்றும் ஏற்படுத்தல ஆண்டவர். முடிஞ்சா அவருக்காக ஜெபம் பண்ணும். ஆமென். இங்க நீ குற்றம் சாட்டும் போது உலகத்தெல்லாம் பார்க்குறான். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் சொல்லும்போது மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. அப்போ யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? சொல்லுங்களேன். ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுது. அது காரணமாக இருக்கிற நீங்கள், உங்கள் மேலே சாபம் தான் வரும். ஆமென். ஆகவே யாரும் நம்ம யாருடைய நாமத்தையும் தூசிக்க இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்விதத்திலும் நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று எங்க என்ன பண்றோம்? விளங்க பண்ணுகிறோம். அப்ப எந்த விதத்தில் நம்ம ஊழியக்காரர்களா இருக்கிறோம் சொல்லி காட்டுறாங்க சீசர்கள், அப்போஸ்தலர்கள். பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த பொறுமையிலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்?
மிகுந்த பொறுமையில எங்களை ஊழியக்காரங்களை காட்டுறோம். உபத்திரங்களிலும் பொறுமையாகிறவங்க ஊழியக்காரங்க. ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பொறுமை சொல்லுங்களேன்? எப்படிப்பட்ட பொறுமை? மிகுந்த பொறுமை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமையே வர மாட்டேது. அல்லேலூயா. ஊழியம் செய்றவங்களுக்கே பொறுமை இல்லை. இல்லை, நிறைய இடங்களை பாருங்க, நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஊழியம் செய்றவங்களுக்கே பொறுமை இல்லாமல். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே மிகுந்த பொறுமையும் உபத்திரவங்களிலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களை விளங்க பண்றோம். எவ்வளவு உபத்திரம் வருது எங்களுக்கு. விசுவாசிகள் நிமித்தம் உபத்திரவம், தேசத்துல உபத்திரவம், பசியினால பட்டினினால உபத்திரவம், பற்றாக்குறையினால உபத்திரவம், பொருளாதாரத்தில் உபத்திரவம், எங்க சரீரத்தில் உபத்திரவம். ஆமென். நான் என்னையும் சொல்றேன், அப்போஸ்தலர்களையும் சொல்றேன். ஊழியத்தின் பாதையில போகும்போது நீங்க நினைக்கலாம்ப்பா சூப்பர் ஊழியம்ப்பா, பாஸ்டுக்கு நாட்டுக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்றாரு, மற்ற நாள்லாம் நல்லா நிம்மதியாக தூங்குறாரு, நான் கூட ஊழியக்காரா வந்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். வந்தாதான் தெரியும். ஆமென். ஒருத்தர் வந்தார், பெங்களூர்லேருந்து வந்தார். பாஸ்டர், நான் அங்கே ஊழியம் பண்ணேன், இங்கே ஊழியம் பண்ணேன், நான் இத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து பைபிள் காலேஜ் டீச்சரு, நான் ஸ்காலரு அப்படின்னாரு. 2 வாரம் கூட இல்லை. என்ன கோபி என்னன்னு கேட்டீங்கன்னா, படப்பை வீட்டில் விட்டோம், கடைசி வீட்டில் எறும்பு கட்சின்னு விட்டார். அவருக்கு என்ன இல்லையா? வீடு வசதியா இல்லையா? என் வீடை வந்து பாரியான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க. அவரு நான் பாஸ்டர் இத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். 20 வருஷம் ஆச்சு இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்து. இன்னும் எந்த வீட்டில் இருக்கிறேன்? கன்னிமக்காவும் வடிவேலும் கொடுத்த வீட்டில் தான் உட்காந்துக்கிறேன். ஏசுநாதர் கொடுத்த வீட்டில் இல்லை. ஆமென். கொடுப்பார். ஆமென். அதுக்காக நான் குறை சொல்ல. ஆமென். இந்த வீட்டில் இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி இன்னைக்கு ஊழியம் செய்வங்க குறைவுதான். நான் என்னை பார்க்குறேன், என்னை பார்த்து சொல்கிறாங்க சில பேர், பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, பாஸ்டர் மேலாம் ஊழியம் பண்ண முடியாது பாடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஓடினே இருக்கிற ஊழியத்துக்கு. அல்லேலூயா. ஒரு விபிஎஸ் நடத்திட்டு அமைதியாக உட்காந்துக்கிற ஊழியக்காரங்கள் இப்போ அதை பற்றியே பேசிக்கிறாங்க. வா செஞ்சு முஷ்டம்பா ஊழியம் விபிஎஸ்ன்றார். நம்ம 4 இடத்துல செஞ்சுருக்கிறோம். அல்லேலூயா. 4 இடங்களில் செஞ்சுருக்கிறோம் ஊழியத்தை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இடம் வசதியாக இல்லை, வீடு வசதியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டுட்டு போகலை. அகஸ்தி ஜெபகுமாரையோடைய ஊழியத்தில் ஒரு அம்மா பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரு, மிஷன் ஊழியத்துக்காக போனாங்க. போன இடங்களில் தண்ணி, சரியான தண்ணி இல்லை. அந்த கண்மலையில் ஓடுகிற தண்ணி, ஓட தண்ணியை வச்சு தான் குடிக்கணும். அந்த தண்ணியை குடிச்சதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் கடைசியில் கர்த்தருக்காக அவர்கள் மரித்தே போனார்கள். இப்படி அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக மரித்தே போயிருக்கிறாங்க, ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. அதான் ஊழியம். ஆமென். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஊழியத்தை விட்டு வந்துடுவாங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பா இந்த ஊழியத்தை நீ செய்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சேன். காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தர் அனுப்பிச்சேன். அவர் சொன்னார், அவர் ஜிப்பாலாம் போட்டிருந்தார், நல்லா ஜிப்பா, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ஜிப்பா. பாஸ்டர் நான் அப்படி செஞ்சேன் பாஸ்டர், இங்கே பண்ணேன் பாஸ்டர், நான் பல மணி நேரம் முழங்காலே ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்படியாப்பா, சரிப்பா, ரொம்ப நன்றி, காஞ்சிபுரம் சபையை உங்களுக்கு கொடுக்குறேன் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். காஞ்சிபுரம் சபைக்கு போனார். ஒரே ஒரு நாள் தான் நடத்தினார். ஐயா என்னாலாம் போக முடியாது, அவ்வளோ தொழுவு, ரொம்ப கஷ்டம்யா. ஆமென். நம்ம இங்கே சபையை நடத்திட்டு அங்கேயும் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறோம். ஆமென். இங்கே சபையை முடிச்சுட்டு இங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு ஆராதனை நடத்திட்டு வந்துக்கிறோம். ஒரு நாள் போயிட்டு ஓடி வந்துட்டார் அந்த பாஸ்டர். அவர் யார்? ஏசியில் பாஸ்டர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு முழங்காலே ஏறி போகிறான் ஜபத்தில்.
ஒரே நாள் ஓடிவிட்டார். எங்களை ஊழியக்காரர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம். நம்ம பள்ளிக்காரனை ஒருத்தர் அனுப்பிச்சேன். ஒரே நாள் தான், பாஸ்டர் இதெல்லாம் அனுப்பாதீங்க பாஸ்டர், நான் ஏதாவது பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்ட்டு. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. தங்களை ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுவதற்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. உபத்திரம் வந்தா ஊழியமே வேணாயா? ஆமென். உபத்திரம் வந்தா என்னவா? ஊழியமே வேணாம். அப்படி ஒரு ஊழியம் செய்ய இப்போ அப்படிப்பட்ட உபதேசம்லாம் வந்துச்சு. கிரேஸ், செழிப்பு உபதேசம். ஆமென். கர்த்தர் கொடுத்தா ஊழியம். ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஸ்தேவானு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம்யா, வாயாலே கட்டான். இவனை யார் இப்படி பேச சொன்னது? அதனால தான் எல்லாம் கல்லெறிஞ்சு கொன்னுட்டான்றார். அவங்க யாருன்னா செழிப்பு உபதேசத்தை பின்பற்றுவாங்க. உபத்திரவமே கிடையாது, வாயால உபத்திரம் வந்துச்சு அவனுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு உபத்திரவம் காரணம் என்ன? ஸ்தேவானை போல வாயாடுறதுனால தான். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன பேர் தெரியுமா? வாயாடி. எதை குறிச்சுமா வாயாடினா? வீடு விட போயா, வீடு விட போயா. அந்த அக்கா இப்படி, இந்த அக்காவை பற்றி தெரியுமா அவனுக்கு? ஏ மோசம் மாதிரி அது. அப்படியே பேசியிருந்தான் உட்காந்துங்கன்னு. கிறிஸ்துவை குறித்து பேசினான். ஆமென். இவன் வாயாடின்னு சொன்னாங்க. இயேசுவுக்காக வாயாடி. பவுல் சொன்னார், நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கங்களிலும், நெருக்கம் பலவிதமான நெருக்கம், பண நெருக்கமா இருக்கும். ஆமென். பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து நெருக்கம். ஒரு கிராமத்துக்கு போனா, ஏங்க இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க, இயேசு பற்றிலாம் சொல்லாதீங்க, நெருக்கம் வரும். வாகனம் இருக்காது, நடந்து போக வேண்டியிருக்கும். இப்படி பல நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். இடுக்கண், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், இதன் வழியாக ஆமென் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. ஆமென். அடியிலும், அடினா என்னது? ஒரு அடியா 2 அடியா? 5 முறை அடிச்சாங்களாம் பவுல. எத்தனை அடி அடிச்சாங்கம்மா? 40 அடி அடிச்சா ஒரு முறை அடிக்க முடியும். 39 முறை, 40க்கு 1 குறை அடிச்சாதான் எத்தனை முறை அடிப்பாங்க. 40 முறை அடிச்சானாக்கா அதுக்கப்புறம் அடிக்க மாட்டாங்க. இதுதான் யூத சட்டங்க, ரோம சட்டம், ரோம பேரரசின் சட்டம். அதனால தான் பவுல 39 அடி அடிக்கிறது, விட்டுறது. திரும்ப என்ன பிடிக்கிறாங்களா, திரும்ப ஒரு 39 அடி. அது முறை, அது போல 5 முறை பவுலை அடித்தார்கள். அல்லேலூயா. அடியிலும் காவல், காவல் பண்ணாங்க. பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் காவல் பண்ணாங்க, சிறை பண்ணாங்க. ஆமென். காவலிலும் கலகங்கள். ஐயோ, விசுவாசியாகிறவன் கலகம் பண்ணுவான், வெளியாள கூட கலகம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. இந்த சபையை விட்டு வேற சபைக்கு போயிட்டான்னு அங்கே போய் நம்ம சபையை கொடுத்து கலங்கம் பண்ணுறது. கடந்த நாட்களில் ஒரு 3 நாள் முன்னாடி இந்த ஏரியாவில், இந்த தெருவில் இருக்கிற சரியா? அது சொன்னவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால், ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தால் பரவாயில்ல. சொன்னவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுதான் பாஸ்டர் ஜான் பாஸ்டர் என்கிட்ட வருத்தம், என்னப்பா
வெளியாள் சொல்லிட்டா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ரட்சிக்கப்பட்டா நம்ம சபைக்கு வந்துட்டு போன ஆளுங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அடுத்த ஊழியமாக இருந்தால் கூட நம்ம பாருங்கள், இப்போ நம்ம சர்ச்சில் வந்து இடம் கேட்டாங்க கொடுத்து, நம்ம அவங்க சர்ச்சில் இடம் கேட்டோம் நமக்கு கொடுத்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் என்ன பண்ண அன்பு செலுத்த வேண்டும். ஒரு சபையில் நம்ம அன்பாக இருக்கணும். ஆமென். பகை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கணும். ஆமென். என்ன இருக்கணும்? போட்டி. கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதில் போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே காவலிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் உபவாசம். ஆமென். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் என்னாவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துக்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாக அறியப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்கள் எண்ணப்பட்டாலும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவராகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போது சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர்கள் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களாகவும் ஒண்ணுமே கிடையாதவர்கள் அப்படின்னு சொன்னாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். நாங்க ஒண்ணுமே இல்லை என்கிட்ட அப்படி இருந்தாலும் கூட சகலத்தும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுமா? ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட, மரம் கிடையாது, கிருபை கிடையாது, அபிஷேகம் கிடையாது அப்படி நினைக்கலாம் நம்ம சில நேரத்துல. ஆமீன். இவன் அறியப்பட்டவன், அறியப்படாதவன், யாருக்குமே அவரை தெரியாது. கனத்திலும் கனவீனத்திலும் கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும், கீர்த்தியே இல்லாவிட்டான் யாருன்னே தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் எங்களை சகலத்திலும் விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. என்னன்னு விளங்க பண்றோம்? ஊழியக்காரன். எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? சுத்தமான ஊழியக்காரன். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நாங்க எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும்? சுத்தமான விசுவாசியா இருக்கணும். ஆமென். ஊழியக்காரன் மட்டும் கிடையாது, நீங்களும் தான். ஆமென். நீங்க சொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நிருபம் சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், ஊழியக்காரனுக்கு மட்டும் எழுதல. ஆமென். நீங்கள் உங்களை என்ன பண்ண, இந்த காரியங்கள்லாம் விளங்க பண்ண வேண்டும். எத்தனை பேர் விளங்க பண்ண போறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு இல்லையா? சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். என்ன பண்றீங்க? அவிசுவாசிகளுக்கு முன்பாக கோர்ட்டுக்கு போறீங்க, சகோதரமா வழக்காடுறீங்க. இது அவிசுவாசியும் செய்யறான், நீயும் செய்றியே. இப்படி செய்யலாமா? ஆகவே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஏன்பா நஷ்டத்தை பொறுக்காம இருக்கிற?
நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். போதும் போதும் போதும். ஆமென். ஏன்பா அநியாயத்தை பொறுக்க மாட்டே? நீ கிறிஸ்துவுக்காக பாடுபடுவேன், கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன், ஜீவனை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ற. நீ ஏன் அநியாயத்தை சகிக்க மாட்டே? ஒருத்தர் வந்தார் எங்க வீட்டுக்கு, ஒரு சகோதரர், அவங்க சகோதரரை குறித்து சொல்றார். அவர் சொல்றார், நான் யார் தெரியுமா, எனக்கு அங்கே ரவுடிக்கிறாங்க, எனக்கு இங்கே ரவுடிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து சொல்றார், எனக்கு அவரை கூப்பிட்டா வருவார், இவரை கூப்பிட்டா வருவார், அடிச்சிடுவேன், நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணுவேன்றார். நான் கேட்டேன், ஏப்பா லூசு மாதிரி பேசுனீங்கிறேன்? அவர் யார்? உங்கள் சகோதரன் தானே. நீங்கள் உங்கள் குடும்பமாக உட்காந்து பேசி தீர்த்துக்க வேண்டிய காரியம் இதுதான் நான் சொன்னேன். நீங்கள் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண, 4 பேர் பேசி தீர்த்துக்கணும். இதை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லிக்கின்னு, அது இல்லாமல் நீ வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்கிட்ட சொல்கிற பாரு. ஆமென். அப்போ என்ன இல்லை, சகோதரருக்குள்ள ஒற்றுமை இல்லை. அல்லேலூயா. சகோதரரை விடுங்க, தேவன் மேலே பற்றுதல் இல்லை, விசுவாசம் இல்லை, ஆண்டவருக்காக எதையும் வெறுக்கிறவர்கள் இல்லை, முடுகிறவர்கள் இல்லை. வழக்கு போடவும் வாதாடவும் சண்டை போடவும் முன்னாடி நிற்கிறோம். என்னத்துக்கு? வழக்கு போடவும் வாதாடவும் சண்டை போடவும் கோபப்படவும் பணத்தை செலவழிக்கவும் முன்னாடி நிற்கிறோம். சகிக்கிறவர்கள் இல்லை. நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்கார எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. ஹலோ, ஓய் அங்கங்க பேசி சொல்றது என்ன சொல்றதுமா? அக்கா என்னை பற்றி கேளுக்கா, சிஸ்டர் என்னை பற்றி கேளுங்க சிஸ்டர், நான் சொல்றது கரெக்டாக இல்லையா? அந்த அக்கா சொல்லி என்ன நடக்க போகுது உனக்கு? உனக்கு தெரியாதா? அவங்க செய்து தப்பு தான் தெரியாது உனக்கு? இதுக்கிட்ட தப்பு செய்யிட்ட விட கத்தர் மன்னிப்பான்னு விட்டு வா. யார் அது? உன் கூட போன சகோதரி தானே, உன் சொந்தம் தானே, உன் ரத்தம் தானே. தப்பு செஞ்ச மன்னி மன்னி மன்னின்னு சொல்றியே. ஏசு மன்னித்தான் சொல்றியே, ஏசு சிலுவையில மன்னித்தான் சொல்றியே. நீ எப்போது மன்னிச்சிருக்கியா? அல்லேலூயா. அப்படி செய்வதோட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டம் வந்தாக்கா அதை ஏத்துக்க மாட்டே? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நீங்களே நஷ்டப்படுத்துகிறீர்கள். சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அடுத்து சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்திலே போ. இதெல்லாம் செய்தியா நீ? ஒருத்தன் கூட பரலோகம் போக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அநியாயம் செய்கிற நீ. ஆமென். அநியாயக்காரர்கள் போக முடியாது. நஷ்டப்படுறவங்க, மற்றவங்களை நஷ்டப்படுத்துறவங்க. ஒரு கம்பெனி, பக்கத்து கம்பெனிக்காரன் ஓஹோன்னு போயிருக்கிறான். இந்த கம்பெனிக்காரன் அவனை பார்த்து, என்னடா இவன் விட்டா வளர்ந்துருவான் பொழுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லா சறுக்கு வாங்கி கொடுத்து அவன் கடையை மூடுற அளவுக்கு வச்சுட்டான், நஷ்டப்படுத்திட்டான். இது நியாயமான காரியமா? நஷ்டப்படுத்துறவன், நஷ்டப்படுத்துகிறவர்கள் அநியாயக்காரன். இவனுக்கு ஒரு நாள் வரப்போகுது, தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரிக்க போவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல எங்க கொண்டு வர பாருங்க. இவங்க யாரு? திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும். இவங்க லிஸ்ட்ல வருது. விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் இந்த லிஸ்ட்ல வராங்க. அவங்க ஏமாத்துறவங்க, வஞ்சிக்கிறவங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். யாரெல்லாம் சுதந்திரிப்பாங்க? வேதம் சொல்லுது, சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை
எதுக்காக சொன்னார்? இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், அடித்தாலும் வந்துடும், சண்டை போட்டாலும் வந்துடும், எப்போதும் எப்படி இருக்காதுங்க, யாவரோட சமாதானமாக இருக்கும். அதனால் மன்னிக்கிற இறுதியம் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு. அந்த போல் சுபாவம் நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பரிசுத்தவான்கள் என்று விளங்க பண்ண வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். யார் அவரு? பரிசுத்தம். நம்மிடத்தில் வந்து போறது யாரு? பரிசுத்தவான். நம்மிடத்தில் வந்து போகிற ஊழியக்காரன் யாரு? பரிசுத்தவான். ஆமென். சோலமியா சொல்றா, இந்த ஊழியக்காரருக்காக நாம என்ன பண்ணலாம், ஒரு மேலே ஒரு வீடை போட்டு அவர் மேலே வந்து தங்கத்துக்கு ரெஸ்ட் எடுத்து ஒரு கட்டில் போட்டு விட்டா, அவர் வரும்போது என்ன பண்ணுவார், ஊழியக்காரர் ரெஸ்ட் எடுத்துட்டு போவார். எவ்வளோ நல்ல பார்த்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பரிசுத்தவான்களை ஆதரிக்கிறார்கள், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறாங்க, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்குறாங்க, தப்பே கிடையாது. அசுத்தவான்களை வீட்டில் சேர்த்துறாதீங்க. ஆமென். வாசல்ல கூட நிற்க வச்சு பேசக்கூடாது. ஒரு துருபதேசக்காரன் வரான்னு சொன்னாக்கா அவன் எங்கே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே வச்சு பேசக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஒன்லி ஜீசஸ் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் உபதேசம்வாங்க, சேர்க்காத வெளியே போயான்று. யெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க, வெளியே போயான்று. யெகோவா தான் தேவன் சொல்லுவாங்க. ஆமென். நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவன் சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. திரியேக தேவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு நிறைய உபதேசங்கள், துருபதேசங்கள்லாம் வந்ததுனால அப்படிப்பட்ட ஆட்கள், அநியாயக்காரர்களை நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடாது. பரிசுத்தவான்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு சுவிசேஷம் பண்ணு வரா, ஐயா தண்ணி குடிக்கிறீங்களா? ஏன் கொடுங்க. இல்லை எங்கள் பாஸ்டர் கேட்குறேன், பாஸ்டர் இங்கே வந்து சுவிசேஷ ஊழியம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டீ போட்டு தரலாமா? கரெக்டாக தப்பா இது? இதெல்லாமா பாஸ்டர் கேட்டுருப்பேன். வந்துக்கிறவங்க சுவிசேஷம் சொல்ல வந்துக்கிறான், ரோட்டில் வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு போகிறான். உன்னால் விருப்பம் இருந்தால் கொடு, டீ போட்டு கொடுத்தா கொடு, நல்லது தானே? ஆமென். இல்லையா விடு. அவனை உங்களை கேட்டினாரா? இதுக்கு ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இவங்க யார் பாஸ்டர்? நம்ம ஊருக்காரா இவங்க? நம்ம சபாலா? இது தேவையில்லை. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான்களை தாங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்றது விசுவாச குடும்பங்களை தாங்கணும்னு சொல்லப்பட்டு. ஆமென். ஆகவே இந்த வந்து போகிற மனுஷன் யாரு? பரிசுத்தவான். ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து போறார், அந்த வீட்டுக்கு வந்தாக்கா அந்த வீட்டுக்கு என்னது? ஆசீர்வாதம். ஆசாரியன் யோர்தான் நதியிலே காலை வைக்கிறான், நுனிக்கால அந்த உள்ளங்கால வைக்கிறான். என்னாச்சு? யோர்தான் 2ஆ பிரியுது. ஆமென். ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தவான் உங்க வீட்டுக்கு வந்தாக்கா என்ன ஆகும்? வீடு 2ஆ பிரிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும், ஆசீர்வாதம் வரணும். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் சொன்னார், உங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் சொல்கிறார், உங்கள் பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு என் குடும்பமே புரிஞ்சிச்சியா அப்படின்னாரு. என்னய்யா ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்டா, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை நம்பாத, பிள்ளைகள் நம்பாத, வீட்டுக்காரன் நம்பாத. அப்போ யார் தான் நம்புறது? இப்படி என்ன பைபிள் இருக்குதா? வேதத்தில் இல்லாத காரியத்தை நம்ம போதிக்க கூடாது. நற்கிரியைகளை செய்யுங்கள், அன்பாயிருங்கள், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள், பொறுமையாயிருங்கள், பகைக்காதீர்கள், விரோதிக்காதீர்கள். இப்படிதான் வசனங்குது. ஆமென். அவரு நான் சொன்னது உண்மையா நடந்த சம்பவம்.
இப்படி 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா. கெட்டு போவதற்காக நம்ம உபதேசிக்க கூடாது. ஊழியக்காரங்க பரிசுத்தவான்களாய் போதிக்க வேண்டும். குடும்பத்தை கட்டுகிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பாருங்க, அந்த சூலமியாவுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. ஆமென். அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். அதுபோல அந்த குடும்பத்தை வந்து போறது அந்த அம்மாவுக்கு நல்லதாய் கண்டது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்து நாம் பார்க்கிறோம், இரண்டாவதாக உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். என்னவா பண்ணுமா? முதல்ல என்ன கேட்டோம்? பரிசுத்தவான்கள் என்று விளங்க பண்ணோம். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது என்ன கேட்கிறோம்? உத்தமன் என்று. 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் எப்படி இருக்கிறோமா? உத்தமர்களாக இருக்கிறோம். சபையாருக்கு முன்னாடி சொல்றாங்க, உத்தமர்களாக வாழறோம், உத்தம குணத்தில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நீங்க மலேசியா போனீங்கன்னா ஒரு பாஸ்டருக்கு 2 பொண்டாட்டி. அங்கெல்லாம் எப்படி சிங்கப்பூர் மலேசியாலாம் போனீங்கன்னா, தாய்லாந்து எல்லாம் போனீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் 2 3 அப்படிங்கிறாங்க. பொம்பளை 3 புருஷன் வச்சுருக்குது. கெட்டு போகிறாங்க ஜனங்க, கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ பிள்ளைகளே, சபை கெட்டு போயிருக்குது, விசுவாசிகள் கெட்டு போயிருக்கிறாங்க. உத்தமம் இல்லை. ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆண்டவர், ஆபிரகாமே உத்தமத்தில் நிலைச்சிரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் மட்டும்தான் அப்படி எச்சரிக்கிறார். ஆபிரகாமே நான் சர்வ வல்லமுள்ள தேவன். 99 வயதான போது. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாச்சா? 99 வயசாச்சு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஓய், ஜாக்கிரதையாயிரு. ஒரே மனைவியோட இரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்டிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவியே போதும் என்று நினைங்க. ஆமென். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும் நினைக்கணும். ஆமென். எல்லா விஷயத்திலும் நீங்க உத்தமமாக உங்களை விளங்க பண்ண வேண்டும். வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல், தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்தினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். வேத வாசனத்தை புரட்டல, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றது கிடையாது. மாற்றி மாற்றி பிரசங்கம் பண்ணுறது. இந்த அக்காவுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணால் தான் காணிக்க கொடுக்கும். தெரியுமா உங்களுக்கு? மலேசியா போனீங்கன்னா கதை சொன்னீங்கன்னா காணிக்க வரும். இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லணும். நம்ம எங்கள் கம்பெனி ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வருவார். அவர் வந்தார்னா எங்கள் எம்டிக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எங்கள் எம்டிக்கு மட்டும், கர்த்தர் உனக்கு சொல்கிறார் மகனே, ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற மகனே, உன்னை அப்படி செய்ய போகிறா, உன்னை எப்படி செய்ய போகிறான்னு. எங்களுக்கெல்லாம் வராது. நான் ஒரு நாள் நான் போனேன், கேட்டேன், ஐயா
எப்போ வந்தாலும் எங்கள் எம்டிக்கு மட்டும் ஜெபம் பண்ணி திக்ரசனமாக சொல்கிறிய, ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்? நீ வேறப்பா, சொல்லலாம் காசு வராது. உண்மையாக சொன்னார். இப்போ அவர் இறந்துட்டாரு. ஆமென். தீர்க்கதரிசனம் சொல்லணும் என்ன வராது? இது அபிஷேகம் பண்ணப்பட்ட சீடின்னு சொன்னா சீடி வியாபாரம் ஆகுது, இல்லைன்னா ஆகாது. அதுக்காக நான் போய் சொல்ல முடியுமா? இல்லை. என்ன ஒரு அம்மா கேட்டாங்க, பாஸ்டர் ஒரு அம்மாவுக்காக ஜெபம் பண்ணோம், ஹோமில் இருக்கிறாங்க, வாங்கினாங்க. இட்டுன்னு போனாங்க, ஜெபம் பண்ண சொன்னாங்க. யாருங்க இவங்ககிட்ட? எங்கள் அம்மா தான் பாஸ்டர். அவங்க அம்மாவை எங்கே வச்சுருக்காங்க? ஹோமில். சொந்த ஹோம் தான் வச்சிங்களேன், சொந்தமாக வச்சுருக்காங்க ஹோம். ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு கத்தாவே ஜெபம் பண்ண, அம்மாவுக்கு நல்ல ஜீவனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. நான் ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ண முடிச்ச பிறகு கேட்குறாங்க, என்ன ஆவியார் என்ன சொல்கிறார் பாஸ்டர்? ஒன்றும் சொல்ல சிஸ்டர், கத்த ஜெபம் பண்ணிக்கிறேன், காண்ட சுகம் கொடுப்பார். இல்லை, எப்போ சைலண்டாக கேட்குறான், எப்போ மறிப்பாரு, எப்போ மறிப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னாரா? சொல்லாது எப்படி சொல்ல முடியும்? அவனா மறுபடியும் ஜெபம் பண்ணேன் சிஸ்டர், சொன்னார்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணேன். கேட்குறாங்களே சொல்லிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இந்த சிஸ்டர் கேட்குறாங்களே, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க சொல்லி சொல்கிறேன். நான் அப்போ ஆவியான சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க சிஸ்டர், இப்போ அவங்களுக்கு மரணம் கிடையாது, இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நடக்காது, மூச்சு இழுத்துந்தாங்குது, ஆனால் மரணம் வராது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் யார் பார்த்துக்குது அவங்கள? யார் பார்த்துக்கிறது தான் பிரச்சனையே. நிறைய குடும்பங்களில் அம்மாவை பார்த்துக்க தான் பிரச்சனை. இப்போ நீ பார்த்துக்கிறியா நான் பார்த்துக்குவா கூறு போடுறாங்க. இப்போ இந்த மருமகளை பார்த்துக்கலாம், அந்த மருமகளை பார்த்துக்கலாம். எல்லா மருமகளும் என்ன பண்ணுறாங்க? அம்மாவை மாமியாரை தான் பார்க்குறாங்க, அம்மாவை பார்க்கல. ஆமே, நீ ஒரு 6 மாதம் பாரு, நான் ஒரு 6 மாதம் பார்க்குறேன். நீ பார்க்கல, நான் பார்க்க மாட்டேன். அம்மாவை எங்கே விட்டுருவேன்? தெருவில் விட்டுருவேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பேசாமல் ஹோமில் விட்டுலாம் பார்க்குறேன் அம்மாவை. ஆமேன். நிறைய வீட்டில் தான் நடக்குது. இப்போ கடைசியில் ஒரு 1.5 மாதம் இருப்பாங்க, அந்த அம்மா இருந்தாங்க, அப்புறம் இறந்துட்டாங்க. பாஸ்டர் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஆமேன். மலேசியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஏற்றபடி உபதேசத்தை மாத்துறது, சத்தியத்தை மாத்துறது. இங்க வந்தா, இங்க இந்தியாவுக்கு வந்துட்டாக்கா பரிசுத்தமா இருக்க வேண்டும், அரைகுறை ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. இங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் சில பேர் பேசும்போது பார்த்தீங்களா, நீங்க இப்படி நடக்கக்கூடாது அப்படிலாம் பேசுறவங்க, நீங்க அங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களோட தேவ சாயலாவே இருக்கீங்க சிஸ்டர். ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்களோ அதே போல கர்த்தர் வச்சுக்கிறார் சார். அங்கே போய் அப்படியே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து புல்பீட்டில் பிரசங்கம் பண்ணு தான் சொல்கிறேன், அவங்கள தான் சொல்கிறேன் நான். அங்கே போனால் பிரசங்கமே மாறிடுது. எப்போதும் போல பிரசங்கம் பண்ணும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி இரு, முக்காடு போடு, இதை பாருங்க, முக்காடே போடாமல் உட்காந்துக்கிறேன் சில பேர். ஆமேன். இங்கே வந்தா முக்காடு போடு, அதை போடு, இதை போடுன்றது. அங்கே போய் நகை போடக்கூடாதுலாம் பிரசங்கம் பண்ணுவாங்களாம். இப்போ அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? நகையை காணிக்கையாக வாங்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம். ஹல்லேலூயா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடமாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று எங்களை விளங்க பண்ணுகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டுப்பவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். ஆமேன். மறைப்பொருளாக எங்கள் சுவிசேஷம் எல்லாருக்கும் வெளிரங்கமாக இருக்குது. ஆமேன்.
அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கித்த நான் சொன்ன சுவிசேஷத்தை பார்க்கலும் வேற சுவிசேஷம் தேவ தூதனை வந்து சொன்னாலும் நம்பாதன்றான். அல்லேலூயா. நான் ஆவியானவர் சொன்னதை சொல்லுகிறேன், இதை விட தேவ தூதனை வந்து வேற ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. சொன்னால் நம்பாத, அவன் தேவ தூதனை கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வசனத்தை போதிக்கிறார், புரட்டக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது. உத்தமர்களாக அந்த பேசுறதுல கூட உத்தமமாய் பேச, ஆளை பார்த்து பேசுறதுலாம் கிடையாது. அரசனுக்கு ஒரு பேச்சு, ஆண்டிக்கு ஒரு பேச்சு கிடையாது. ஆமென். எல்லாருக்கும் இப்போ யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு சபைக்கு ஒரு ஆள் வராங்க, ஏழைங்க வந்தால் சேரில் உட்கார, இப்போ பணக்காரங்க வந்தால் சேரில் உட்கார வைக்கிற, ஏழைங்க வந்தால் கீழே உட்கார வைக்கிற, இது என்ன நியாயம் அப்படின்னு யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். எல்லாம் யார் வந்தாலும் யார் அவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சபை நடத்தக்கூடாது. ஆமென். ஆளுக்கு ஏற்ற மாதிரி மைக் கொடுக்கக்கூடாது. நிறைய நடக்குது இங்கே நம்ம நாட்டில். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் உத்தமங்களாக காண்பிக்க வேண்டும். ஆமென். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதில் நம்ம உத்தமங்களாக நம்மை காண்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயமா இருக்கும், சின்ன சின்ன காரியமா இருக்கும். எவ்விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளை எந்த விஷயத்திலும் நம்ம சாட்சி பெற்றவர்களாக நம்மை காண்பிக்க வேண்டும். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. ஆமென். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, இப்போ அவர் மறைச்சிட்டாரு, அவர் வீட்டில் முயல் வளர்ப்பழுகுது, அதை அடங்குவையில் அடிச்சுட்டுக்கிறார். அடிச்சிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே வந்து சபைக்குள்ளே வந்து பிரசங்கம் பண்ண வந்துருக்கிறாரு. அவருக்கு பிரசங்கமே வரலையா. என்னன்னா, அந்த மிருகத்தை பாதிச்சிட்டோமே, இந்த மிருகத்தை நம்ம அடிச்சிட்டோமேன்னு சொல்லி அதுவே அவர் மனசாட்சி குத்துச்சான். அதுவே. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, பொண்டாட்டி அடித்தவங்களாம் பிரசவம் பண்ணுறவங்களாம். ஒரு இடத்துல சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சொன்னவர் நல்லா தான் சொன்னார், நல்லா இருந்தது. நேற்று தான் என் மனைவியை சம்மடி அடித்தேன், இன்றைக்கு உங்கள் முன்னாடி கர்த்தர் சுவிசேஷம் சொல்ல வச்சிருக்கிறார். தேவையா இது? இவர் என்ன சாட்சியாகிறாரு? இவர் கையில் மைக்க கொடுக்கலாமா? உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் நம்ம வரணும் வெளியே. ஒரு சாட்சியம் கிடையாது, அதை ஒழுங்காக சொல்லவும் தெரியாது. அவன் வெளியில் இருக்கிற நினைப்பேன், படுறா அச்சிக்கப்பட்டு ஞானசனம் பெற்றுவேன்னு சொல்கிறான், வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு போகிறான், சர்ச்சைக்கு போகிறான்றான், பொண்டாட்டி அச்சன்னு சாட்சி சொல்கிறான். அல்லேலூயா. கண்காணியாக இருக்க விரும்புகிறவன் மனைவியை அடிக்காதிருக்கிறவன் இருக்க கடவன். இருக்கா இல்லையா? தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 1ஆம் வசனம். ஆமென். மனைவி அடியாதவன் கண்காணியாக இருக்கிறவன் யாரு? என்ன செய்யக்கூடாதுப்பா? பொண்டாட்டி அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சுன்னா நீ ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லை. 2 பொண்டாட்டி உடையவன் தகுதி கிடையாது ஊழியத்துக்கு, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபை எப்படி நடத்துவான்? ஆமென். சில ஒழுங்கெல்லாம் கத்த வச்சுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன். அவன் எப்படி இருக்கணும்? கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன் இருக்கணும். ஒரே மனைவியுடைய புருஷன் இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவனும் எப்போதும் தன்னை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். யாரும் வந்து குற்றம் சொல்லக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவனும் இருக்கணும்.
யோகிதை உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் அந்நியர்களை உபசரிக்க வேண்டும். போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். போதும். ஆமென். போதக சமர்த்தனம் இருக்கணும். அவன் மதுபான பிரியன் இருக்கக்கூடாது. அடிக்கிறவன் இருக்கக்கூடாது. ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இராமல் ஈவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன் இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவனும் இருக்கணும். சண்டை பண்ணாதவனும் இருக்கணும். ஆசை இல்லாதவனுமாய் இருந்து எப்படி போறவனா இருக்கணும்? பண ஆசை இல்லாதவனா இருக்கணும். ஆமென். ஊழியக்காரனா இருக்க விரும்புறவன், கண்காணி சபையில கண்காணியா இருக்க விரும்புறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க. ஹலோ, அதுக்குதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 7 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு? பந்தி விசாரிப்பு வேலைக்கு. இந்த தகுதி உள்ளவங்களை தான் பந்தி விசாரிப்பு வேலைக்கு கொடுக்குறாங்க. கண்காணியா இருக்க விரும்புறவங்க இப்படி இருக்கணும். சபையில ஒரு பொறுப்புல வரவங்க இப்படி இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், ஆமென், தன் பிள்ளைகளுக்கு சகல நல்ல ஒழுக்கங்கள் உள்ளவர்களை கீழ்ப்படிய பண்ணுகிறவமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமென். கண்டிஷன் பண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? உத்தமர்கள் என்று உங்களை விளங்க பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாக்கோபு 1:12 வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதனையை சகிச்சு நான் கிரீடம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. சோதனை எப்படி வேணா வரும். யார் மூலமாக வேணா வரும். பிள்ளைகள் மூலமாக வரலாம், பொண்டாட்டி மூலமாக வரலாம், சொந்த பந்தங்க மூலமாக வரலாம், அண்ணன் தம்பி மூலமாக வரலாம், பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக வரலாம். சோதனை யார் மூலமாக வந்தாலும் சரி, அந்த சோதனையை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? பொறுமையாக கையாளணும். சண்டை பண்ணாமல், வாக்குவாதம் பண்ணாமல், பிரச்சனை பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணலாம், சமாதானம் பண்ணலாம், சோதனையை சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போதும் அந்த சோதனை சகிப்பதில் நம்ம திறமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போ தான் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஆமென். கடைசியாக சகோதரரே நம்ம வாசிப்போம். தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களாக விளங்க பண்ண வேண்டும். என்ன ஆவி? தேவனுடைய ஆவி. சில தேவனுடைய ஆவியை பற்றியே கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ சிலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமென். ஏமா விசுவாசியா? எல்லாம் விசுவாசியா கை தூக்குங்க. விசுவாசி, பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவங்களா விசுவாசி? கை தூக்குங்க. நீங்க விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களாமா? கையை தூக்குங்கம்மா. இப்போ எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? நம்ம 4 பேர் தான் கேள்விப்பட்டீங்களா? பரிசுத்த ஆவியை பற்றி நான் சொல்லியே கொடுக்கல உங்களுக்கு. பரிசுத்த ஆவியை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இன்னொரு கிளாஸ் வச்சிடலாமா இப்போ? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? இப்போ அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா பண்றீங்களா? ஏதோ பார்த்துங்க, அப்படியே பிராக் பார்த்துக்கிறீங்களே. ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? ஆமென். இவங்கெல்லாம் யாருன்னா யோவான் ஸ்தானனுடைய விசுவாசிங்க. யாருடைய விசுவாசிங்க? யோவான் ஸ்தானனுடைய விசுவாசி. இவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி டீச் பண்ணல, தெரியாது அவங்களுக்கு. பவுல் வந்து என்ன பண்றாரு? அவங்களுக்கு போதித்து
பரிசுத்த ஆவிக்குள்ளே அவர் நடத்துகிறார். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா, ஆமென். அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வேதத்தில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலேயே ஆதியாகமம் 41:38 பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தான். வாசிங்க. தேவ ஆவி. என்ன ஆவி? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ ஆவியோடு வினாகிறான், அது வேற. பிசாசுடைய ஆவி பிடிச்சு வினாகிறான். சவுலுக்குள்ள தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்துச்சான். ஆமென். ஆனா இவன் யாரு? தேவாவியை பெற்ற மனுஷன். கர்த்தர் இந்த பார்வோனுக்கு விளக்க வேண்டிய விதங்களை எல்லாம் விளக்கி சொன்ன பொழுது பார்வோன் அவனை எகிப்துக்கே தகப்பனாய் வைத்தான். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனை கர்த்தர் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுக்கிறீங்க? உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். யோவேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், யார் மேலாம் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொல்றாரு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் ஆவியை ஊற்றுவேன். யார் மேலே ஊற்றுவேன்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போதும் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மூப்ப சொப்பனங்களையும். வாலிபர் என்ன காண்பாங்க? வாலிபரே தரிசனம் காண்றியா? இருப்பா. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்லாம் டச் போன் பார்த்துக்கிறாங்க, பார்க்குறாங்க. டச் போனில் தான் தரிசனம் தெரியுது. அப்படியே இழுத்து விட்றாங்க. என்னத்தை இழுத்து விட்றாங்க? கேமாக வருது, தரிசனம் வரல, அடிக்கிற மாதிரி வருது. அப்புறம் எல்லா தரிசனம் எங்கே இருக்குது? இங்கே ஃபோனில் தான் இருக்குது. சிலர் கெட்டு போகுது, ஃபோனில் தான் எல்லாம் கெட்டு போகுது. மெசேஜ் அனுப்புது, தரிசனம் காணுது. என்ன தரிசனம்? ஃபோன்லேயே தரிசனம். இவர் தான் எனக்கு வருங்கால கணவராய் வருவார். உன் கனவெல்லாம் நினைக்கிற? கேடுகட்ட தரிசனத்தில் ஆண்டு கொடுக்க மாட்டார். ஆமென். தரிசனம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும், தரிசனம் கிடைக்கும். நம்ம சும்மாவே கண்ணை முன்னோடு தரிசனம் வந்துடுது. தொல்லையின் திரச்சினால சொப்பனம் பிறக்கும். வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து பார்த்து சொப்பனம் நிறைய வரும். அதை பார்த்து நமக்கு கத்த கொடுக்கான்னு சொல்லக்கூடாது, கனவு காணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபர்கள் தரிசனம் காண வேண்டும். மூப்பர்கள் சொப்பனங்களையும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? உங்கள் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, உங்கள் மேலே கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாய், சொப்பனங்களை விளக்கும்படியாய், தரிசனங்களை கர்த்தர் காண்பிப்பார். கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். உங்களை நம்பி தான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து வருகிறது. இதெல்லாம் தேவன் கொடுக்கிறார். தேவனால் அபிஷேகம் பெற்ற மனுஷன் யோசேப்பு. ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. முடிக்க போறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷர்களாக நம்மை விளங்க பண்ண வேண்டும். தேவ ஆவி நமக்குள்ள இருக்கு என்பதை காண்பிக்க வேண்டும்.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? உங்க குமாரர் என்ன சொல்லணும்? ஹலோ, குமாரர் என்ன சொல்லணும்? உங்க குமாரத்தி என்ன சொல்லணும்? உங்க பிள்ளைகளுக்கு போனை கொடுத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் வருமா? பார்த்து நேரு வேலை செஞ்சுக்கிற சும்மா நைன்றிய வந்து இந்தா போனு பாரு, போனை கொடுத்துட்டு இது என்ன பண்ணுது? வீட்டு வேலையை பார்க்கும், துணி துவைக்கும். அம்மா இது போனில் கெட்டு போயிருக்குது. அப்புறம் எங்க தீர்க்க தரிசனம் வரும்? இல்லாத கெட்ட பழக்கம்லாம் வருது. இல்லாத கெட்ட பழக்கம் சுபாவ அன்பில்லாதவர்களாக ஆயிடுவாங்க. ஒருத்தர் பேர பேசிக்கிறீங்களாம்மா? உங்கள் தங்கச்சிக்கிட்ட நல்லா பேசுறியா? நீ வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நேரம் ஃபோனில் பேசுகிறான்னு. ஆமே கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட அக்கா கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. கேட்டு பாருங்க. என்னடா முன்னெல்லாம் ஃபோன் பண்ணுவேன், இப்போல்லாம் ஃபோனே வருதில்லை. ஏக்கா பிஸியாகிறேன். ஆனால் ஃபோன் பேசினுக்கும் பாரு, பல மணி நேரம் பேசினுக்கும். பிஸியாகுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டாங்க. அடிக்ட் என்னதுமா? அடிமையாயிட்டாங்க. அது மேலே போதை ஆயிடுச்சு. ஃபோனு இல்லைன்னா ஒரு பையன் பாருங்க, ஃபோனு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கையை அறுத்துனான். அம்மா ஃபோன் கொடுக்கலன்னு சொல்லி கையை அறுத்துனானா. அப்போ எப்படி இருக்குது பார்த்தியா? தயவு செய்து அப்படி யாரும் செஞ்சிடாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இல்லை ஃபோன் கொடுக்கலாமா இல்லை கையை அறுத்துப்பாங்களா? ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைங்களுக்கு ஃபோன் கொடுக்குறத கட் பண்ணுங்க. கெட்ட பழக்கங்க அது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதாளத்துக்கு கொண்டு போகிறீங்க. காசு கொடுத்து வாங்கி பாதாளத்துக்கு போன்னு சொல்லி வாங்கி கொடுக்குற. பைபிள் வாங்கி கொடுத்துருக்கியா? அது வரைக்கும் இன்னைக்கு தான் ஒருத்தர் கேட்குறாரு, என் பைபிளே எனக்கு கொடுக்கவே இல்லைன்றாரு. அவருக்கு வாங்கின பைபிள் நான் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் என்ன வாங்கி கொடுக்கணும்? பைபிள் வாங்க காசு இல்லையா? சில பேர் பைபிளை பாருங்க, அட்டெல்லாம் கிழிஞ்சி, சட்டெல்லாம் கிழிஞ்சி, உள்பக்கம்லாம் கிழிஞ்சி, வெளிப்படுத்துறதெல்லாம் காணாமல் போய் அப்படிதான் இருக்கும். ஆனால் செல்போன் பாருங்க, அது கொஞ்சம் உடஞ்ச உடனே போயிட்டு கொண்டு போய் கிளாஸ் மாற்றிடுவாங்க, அப்புறம் பேக்கு மாற்றிடுவாங்க, உள்ள இருக்கிற மிஷினை மாற்றுறாங்க, சவுண்டை மாற்றுறாங்க, எல்லாம் மாற்றுறாங்க. ஆனால் பைபிளை மாற்றதே கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கர்த்தர் கொடுத்த முதல் பைபிள் இது ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதுதான் எனக்கு கல்யாணத்துக்கு கொடுக்க போற ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்லை அவன் பைபிளுக்கு எல்லாம் பல பைபிள் வச்சுக்கிறான். இது வரைக்கும் பைபிள் கடைக்கு போனவங்க கை தூங்க பார்க்கலாம். பைபிள் கடையே நான் பார்த்து கிடையாது சொல்ல கை தூங்க பார்க்கலாம். அவங்க தான் நிறைய இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை நம்பி ஒருத்தர் கடை வச்சுக்கிறானே. சத்தியத்தையும் இவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்க பிள்ளைங்க என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் வரைக்கணும். அப்படின்னா இதுல இருக்கிற தீர்க்க தரிசன புத்தகங்களை படிச்சாதான் தீர்க்க தரிசனம் வரும். எலியா சொல்றாரு, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் மழை வராது. படிச்சிருக்கீங்களா பைபிள்ல? ஜீவனை கொண்டு சொல்றாரு எலியா. ஆமென். அவன் சொன்ன மாதிரியே வரல. அல்லேலூயா. எலியாவுடைய வார்த்தை கத்த கனப்படுத்தினார். எலிசாவுடைய வார்த்தையை கத்த கனப்படுத்துறாரு. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கத்த கனப்படுத்துறாரு. தீர்க்கதரிசி வேற, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க வேற.
தீர்க்கதரிசி தேவனால் ஏற்படுத்தப்படுகிறவர் தீர்க்கதரிசி. இப்போ நான் பாஸ்டர். பாஸ்டர்னா யாரு? மேய்ப்பர். நான் யாரு? மேய்ப்பர். மேய்ப்பர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். ஆனால் தீர்க்கதரிசி கிடையாது. அல்லேலூயா. ஆனால் தீர்க்கதரிசின்றவர் தேவனுடைய வாயா இருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் தேவனுடைய தீர்க்கதரிசனம் தான். ஆமென். இப்போ நம்ம போதகர் டீச் பண்ணுறோம். மேய்ப்பர் டீச் பண்ணுவார், ஆகாரத்தை கொடுப்பார். ஆமென். ஆனால் தீர்க்கதரிசின்றவர் ஒன்லி தீர்க்கதரிசனம் மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் தீர்க்கதரிசி பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசின்னு பேர் போட்டிருப்பாங்க, ஆனால் சொல்றதெல்லாம் அநியாயமாக இருக்கும். வேதத்தில் நடக்காதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். அப்படி இல்லை, அவங்க சொன்னால் அப்படியே நடக்கும். ஒரு அல்ல சொல்லுவோமா? அவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி. ஆமென். ஆகவே தீர்க்கதரிசி என்றது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். ஆமென். அவர் தீர்க்கதரிசன ஊழியம் தான் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாருமே ஆவியான ஊட்டப்படுவார். நீங்க எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்க வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். சொல்லுவாங்களா? வேதத்தை படிச்சாதான் வரும். ஆவியில இருந்து ஜெபம் பண்ணாதான் வரும். ஆமென். ஆவியானவர் பேசுவார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுடைய படைகள் மேல ஜனங்க மேல ஆவியான இறங்கினாரு. எல்லாம் தீர்க்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சவுலுடைய போர் வீரர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவியான ஊட்டப்படும் பொழுது தீர்க்க தரிசனம் உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான வரும் பொழுது எபேசியர் 1:17 சொல்லப்பட்டது, ஞானம் வரும், தெளிந்த ஆவி வரும். வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். ஆமென். என்ன ஆவியை தந்தருளா? ஞானத்தையும் தெளிவு உண்டாக்குற ஆவி. தெளிவா இருப்ப. கொஞ்சமா தெளிவா நடந்துக்க மாட்டாங்களே, ஞானமா நடந்துக்குமா? அறிவில்லாம இருக்கிறிய. அதுபோல அந்த தெளிவை உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அந்த தெளிவை கத்த கொடுப்பார். ஆமென். சபையை நடத்த ஒரு தெளிவு கொடுப்பார். வாலிபர்களை நடத்த ஒரு தெளிவை பரிசுத்த ஆவியான கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணோம், ஆவியை நிறைஞ்சு ஜெபம் பண்ணினா வாலிப ஊழியத்தை நடத்த ஒரு தெளிவு கொடுப்பார். சிறுவர் ஊழியத்தை நடத்த ஒரு தெளிவு கொடுப்பார். சிறுவர்லாம் நடத்துனீங்க, ஒரு சிறுவர் கூட காணுங்க, தெளிவில்லை. ஆவியானவரே, நான் நடத்தின பிள்ளைகள்லாம் கொண்டு வரணும். இன்னைக்கு சண்டே கிளாஸ் இருக்குதா? 3 மணிக்கு, இந்த 3 மணிக்கு எல்லா பிள்ளைகளும் இங்கே வரணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். ஆமென். வருவாங்க. சும்மா விதைச்சிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான துணையை எதிர்பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விளங்க பண்ண வேண்டும். பேதுரு, யோவான் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் பிச்சை கேட்டு கொடுக்கான். தேவாலயத்துக்கு அலங்கார வாசல்ல ஒருத்தன் பிச்சை கேட்டுருக்கான். அவங்ககிட்ட பேசும்போது அவன் உற்று பார்க்குறான், இவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று. அவங்க என்ன சொன்னாங்க? எங்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை. எங்கிட்ட என்ன இல்லை? என்கிட்ட இருக்குது பரிசுத்த ஆவியின் வல்லமை. மேல் மாடியில ஊட்டப்பட்ட வல்லமை எனக்குள்ள இருக்குது. பொண்ணு வெள்ளியா என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறத ஒண்ணு கொடுக்குறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அபிஷேகம் பெற்றவன் எழுந்து நடக்க பண்ணுவான். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு? அபிஷேகம். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? உங்க அபிஷேகத்தை நீங்க விளங்க பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தை, அபிஷேக தைலத்துடைய அளவை காண்பிக்கணும். நான் வெளியிடங்கள்லாம் போனா, ஜபம் பண்ணா, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கும் பொழுது அசுத்த ஆவிலாம் ஓடும்.
பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களாம் கட்டப்பட்டவங்களாம் கட்டவிழ்க்கப்படுவாங்க. ஆமென். கடந்த வாரம் அசோக் நகரில் கூட ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. வந்த உடனே கையை வச்சது தான், அவ்வளோதான். தொப்புன்னு சாய பார்த்தாங்க. அம்மா கீழே ஊந்து என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அடிபட்டிருக்கோம் அந்த அம்மாவுக்கு. டக்குன்னு பிடிச்சிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. நீ பரிசுத்த ஆவியை பெற்ற ஆள் என்பதை விளங்க பண்ணணும். அந்த சிஸ்டர் கிட்ட போனாலே நமக்குள்ள ஒரு அன்பு வரும் சிஸ்டர். அந்த அன்பு அந்த சிஸ்டர்கிட்ட போனாலே நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னு நினச்சிங்களேன். நீங்கள் எவ்வளோ குழப்பமாக இருக்கீங்களே, குழப்பமாக தானே இருக்கீங்க சிஸ்டர். உங்கள் குழப்பெல்லாம் தீரணுமா, உங்கள் பிரச்சனைலாம் தீரணுமா, அந்த சிஸ்டரு ஆவியை பெற்ற சிஸ்டர். என்ன சிஸ்டரு? ஆவி பெற்ற சிஸ்டர். அது அசுத்த ஆவி பெற்ற சிஸ்டர் தான் சண்டை வரும். அல்லேலூயா. அந்த சிஸ்டர்கிட்ட போனால்தான் சண்டை வரும் பிரதர். அப்படின்னா அது அசுத்த ஆவி பெற்றுக்குது. இந்த சிஸ்டர்கிட்ட போன என்ன வரும்? சமாதானம் வரும். ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் பார்க்கிறோம். எலிசாவை குறித்து ஒரு பெண் சொல்லுகிறாள். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஜமா, எங்க எஜமா பாருங்க, அவ அடிமை பெண்ணு, இஸ்ரவேல் நாட்டில் வந்திருக்கிறா. அவ சொல்றா, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தீர்க்கதரிசி, அபிஷேகம் பெற்ற மனுஷன். அந்த மனுஷங்கிட்ட நீ போனா உன் குஷ்டரோகம் நீங்கும். அம்மா, உன் பாவம் போகணுமா, உன் சாபம் போகணுமா, உன் வியாதி போகணுமா, உன் பிரச்சனை போகணுமா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க இடத்துக்கு நீ போகணும். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா உன்னை காண்பிப்பாங்க. நீ அந்த சிஸ்டர் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் பாருங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. அவங்க ஜெபம் பண்ணா சுகமாயிடும். நிறைய பாஸ்டர் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க தெரியுமா. ஒரு அம்மாவை யார் தெரியுமா, அவங்க திருவெற்றில யாகமான்னு சொல்லுவாங்க. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை ஆள் சொல்லி அனுப்புவாங்க. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளா, நீ நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஆளா இருந்தா அங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போங்க. அவங்க ஜெபம் பண்ண அவனுக்கு அற்புதம் நடக்கும். உன்னை பத்தி யாராவது சொல்றாங்களா? ஓ சகோதரனே, சகோதரியே, எத்தனை வருஷமா நீ விசுவாசியா இருக்கிற, எத்தனை வருஷமா நீ அபிஷேகம் பெற்று இருக்கிற, உன்னை பத்தி சொல்ல முடியுமா? உத்தமன் என்று நீ விளங்க பண்ண முடியுமா? சுத்தன் என்று உன்னை காண்பிக்க முடியுமா? தேவனுடைய ஊழியக்காரன் என்று, ஊழியக்காரி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரியின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் கர்த்தர் ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். நீ உன்னை விளங்க பண்ணிருக்கிறியா? ஆமென். நீ உன்னை பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக உன்னை விளங்க பண்ணிருக்கிறியா? இந்த கால வேளையில சொல்லுங்க, ஆவியானவரே, என்னை விளங்க பண்ண ஒப்பு கொடுக்கிறப்பா. நான் சுத்தம் உள்ளவனாக, சுத்தவாட்டியாக, நான் பரிசுத்தம் உள்ள மகளாக என்னை விளங்க பண்ண ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கையை உயர்த்தியாயினால உத்தம சகோதரியா, வேதம் சொல்லுது, உத்தம விதவிய சபையில சேரு. இதெல்லாம் விலைக்கு சொல்றது நேரம் இன்னைக்கு. உத்தம விதவிய சபையில சேரு. உத்தம இல்லாதவளை வெளியே தொட்டு உள்ள வச்சாத, இருக்கதும் கட்டுப்படும். உத்தம உள்ளவர்கள் சபை இருக்க வேண்டும். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு, நீ உத்தமையாயிரு. காலத்துக்கு முன்னாடி நீயே உன்னை குறித்து முடிவெடுக்கிறார. காலத்துக்கு முன்னாடி நீயே, ஆண்டவரே இவர்தான் நான் விரும்புறேன், இவரைதான் கல்யாணம் பண்ணி பண்ண முடிவு பண்றாத. உத்தம உள்ள கன்னிகையாயிரு. தேவன் எந்த மனுஷனை காண்பிக்கிறாரோ அவர் தானே திருமணம் பண்ண. உத்தமத்தை விட்டு விலகிடாத, உன் அபிஷேகத்தை இழந்துடாத.
தேவன் உனக்கு கொடுத்த வைராக்கியத்தை இழந்துடாத. தேவன் உனக்கு கொடுத்த தாளந்துகளை இழந்துடாத. நீ இழந்து போன அதுக்கப்புறம் உன்னை கர்த்தர் உருவாக்குறது கஷ்டம். உன் அபிஷேகத்தை இழந்துடாத தேவ மகளே, தேவ மகனே. அங்க ஒரு மனுஷன், அவர் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டது, அவன் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். பார்வோனுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். தேசத்துல இருக்கிற குழப்பத்தை மாற்றத்துக்கு இவன் தான் சரியான ஆளு. சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றான். யோசேப்பு, உனக்கு அந்த அபிஷேகம் வேணுமா? உனக்கு அந்த அபிஷேகம் வேணுமா? கேளுமா. இன்னைக்கு கேளு, தருவா கர்த்தர். இன்னைக்கு கேளு. ஆமென். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஓ ரபாலா ஷகாதா ரபா ஷகாமானாதா. சோதனை வந்தாலும் சகிக்கிற ஆளா இருக்கணும். சகோதரன் வந்து துன்பப்படுத்தினாலும் அநியாயம் செய்யக்கூடாது. ஏன் சகோதரன் அநியாயம் செய்யக்கூடாது. நான் நியாயம் கேட்க கூடாது. எனக்குள்ள பங்கு கொடுத்தாங்களா? ஸ்தோத்திரம். மேலும் மேலும் பேசி சண்டை போடுறத விட, குழப்பத்தை போடுறத விட எனக்குள்ள பங்கு கொடுத்துட்டாங்க, போதும். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சகோதரத்துவத்தை விட்டாத, சகோதரித்துவத்தை விட்டாத, அன்பை விட்டாத, ஐக்கியத்தை விட்டாத, உறவை விட்டாத. பணத்துக்காக, பொருளாசைனால, பண ஆசைனால நீ பண ஆசை உள்ளவனா தான் நீ கண்காணியா இருக்க முடியாது. ஓராபாலா ஷிகாதரலபா ஏபாலாதாரா கமனாதாரா கதரலபா மகரபலதின ஷகதரலதரபரபா. எல்லாரும் கேட்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, பின்னாடி நல்ல ஆவியை நிறைந்து ஓராபாலா ஷகதரலதரோ காடானது
கேட்போமா? ஆவியானவருக்குள்ள வாங்கப்பா. நான் சுத்தவானாக விளங்க வேண்டும். எனக்குள்ளே அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, அசுத்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி எனக்குள்ளே அசுத்தம் இருக்குமானால் என் மனசாட்சி நான் சுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. குற்றமற்றவனா போகக்கூடாது, நான் குறைவுள்ளவனா போகக்கூடாது, நான் அசுத்தம் உள்ளவனா போகக்கூடாதுப்பா. நான் நிறைவுள்ளவனாய் போக வேண்டும், நான் சுத்தமானாய் போக வேண்டும், நான் உத்தமனாக போக வேண்டும், நான் பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனாய் போக வேண்டும். கேட்கப்படுகிற 3 காரியங்கள் உடையவர்களாக நாங்கள் கடந்து கொள்ள வைத்துக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் நடத்துங்க. நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் நடத்துங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.